ஹாஸ்பிட்டல் பில்ஸை கூட நம்ம விட்டுடலாம் சார். இப்போ வீட்டிலேயே நிறைய பெரியவங்க பார்த்தீங்கன்னா, ஃபிசியோதெரப்பி எடுத்துப்பாங்க. இல்ல ஹோம் நர்சிங்க்கு வருவாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்களுக்கும் தனியா ஸ்பெண்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல சார். இதுக்கு நான் முன்னாடியே பிளான் பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் சார் பண்ணணும்? இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சி கார்பஸோ இல்லை மெடிக்கலுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கார்பஸ் வைக்கிறதோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ணுறீங்களோ அதேமாதிரி இந்த ஹெல்த் அப்படின்ற விஷயத்துக்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். ஒன்று ஏதாவது அன்சர்டினிட்டி வருது, ரிஸ்க் வருது, ஹெல்த்துக்கான ரிஸ்க் வருதுன்னும் போது மெடிக்கல் பாலிசி எடுத்து வச்சுக்கோம், மெடிக்ளைம் பாலிசி எடுத்து வச்சுக்கோம். பட் அதே நேரத்தில் ஒரு கார்பஸ் பர்டிகுலராக எனக்கு மெடிக்கலில் எமர்ஜென்சி வரும்போது இந்த கார்பஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு தனி கார்பஸை முதல்லேருந்தே எடுத்து வச்சுட்டு வந்தோம்னா அது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபிசியோதெரப்பியோ இல்லை ஒரு ஹோம் நர்ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷனில் கவர் ஆகாத விஷயங்களில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு ஹேபிட்டாக எடுத்துகிட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜை இந்த ஹெல்த் கார்பஸ் அப்படின்னு நம்ம வந்து அலோகேட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம அந்த ஒரு அன்சர்டனிட்டிஸ்லேருந்து டெஃபினட்டாக வெளியில் வரலாம். அது ரொம்ப சிறந்தது.